இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. ஆடம்பர செலவு செய்யாமல் ஒரு சிக்கனமாக ஒரு திறமையாக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த துலா ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வைராகியம் சரி, குறிக்கோளும் சரி கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வைராகியமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுதான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைராகியம் உள்ளவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது, எல்லா இடத்துலையும் நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீதி நேர்மையாக கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு எப்படி எந்த பக்கமும் சாராமல் அந்த முள் எப்படி கரெக்டாக நிற்குதோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையாக ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வெளியில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. வீடு அப்படின்னு வந்துருச்சுன்னா வாழ்க்கை துணைக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கருணை அதிகம், அன்பு அதிகம், பொறுமையும் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பொது சேவை செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமசாலிகளாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துளாராசி என்பர்கள் நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களை பேசக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே பேசியே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள கூட தன்னுடைய பேச்சாற்றல் மூலிமா துல்லியமாக எடை போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால வெளியில் பயணம் போகிறது, இயற்கையை நேசிக்கிறது, ரொம்ப தூரம் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வீடே கூட குடிசை வீடாக இருந்தாலும் அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டாக சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வச்சுருக்கிற வண்டி வாகனத்தை அப்படியே நீட்டாக வச்சுருப்பாங்க. இவங்க வச்சுருக்கிற செல்ஃபோன்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக நீட்டாக வச்சுருப்பாங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளே யாராவது துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. அதே மாதிரி சொந்த முயற்சியின் மூலிமா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். யாருடைய தெய்வமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய முயற்சி இது இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் வைராகியமும் இந்த துளாராசி என்பவர்கிட்ட அதிகம் அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னை நம்பி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த துளாராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். இந்த துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதமும், விசாகம் 1-2-3 பாதமும் இந்த துளாராசி அடங்கும். இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே இந்த துளாராசி என்பவர்கிட்ட இயல்பாக ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய மூலதனம், என்னுடைய தன்னம்பிக்கை தான் என்னுடைய வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக விற்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் விற்றுடுவீங்க. ரொம்ப நாளாக கொள்முதல் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் விற்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விற்றுட்டு நல்ல லாபம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரா தொழிலே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதற்கு ஏற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா பணப்பிரச்சனை கொஞ்சம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால் சகோதரிகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால, பக்கபலமாக இருக்கிறதுனால அவங்க மூலிமா ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம்.
திரையுலக சார்ந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. படிப்படியாக நீங்கள் முன்னேறத்துக்கான அனைத்து வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். புதுசாக ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும். அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எந்த ஸ்கூல் போகலாம், எந்த காலேஜ் போகலாம், என்ன பாடப்பிரிவு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையோடய இந்த காலகட்டத்தில் ஓடுவீங்க. பாடங்களை கூட ஒரு முறைக்கு 2 முறை படித்து நல்ல ஒரு ரிவிஷன் பண்ணி நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு பாத வலி, கால் வலி, இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில சாற்றி வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த துளாராசி என்பர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்க. துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் இந்த மே மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் மே 10 வரையிலும் தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிச்சுட்டு நல்ல லாபத்தை பெறத்துக்கான கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேறும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வாழ போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் அப்பப்போ வரும். கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால பார்க்கும் வேலையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் விவேகமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் மேலதிகாரியோட மறுபக்கம் தெரியாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க கோமதி அம்மனை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் எல்லா விஷயமே தடைபட்டு நிற்கிது. தொழிலில் ஆரம்பித்தேன், தொழிலில் தடை, வியாபாரம் ஆரம்பித்தேன், வியாபாரத்தில் தடை, நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே தடையாக இருக்குது, வீட்டில் சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது. இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியாக அமையும், தடையில்லாமல் நடக்கும். வீட்டில் கோபூஜை செய்யுங்க. அதனால தான் 7 ஜென்மங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே விலகிறதுக்கு கோபூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மே மாதம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால மனதில் இருந்த அந்த குழப்பங்கள், செயலில் ஒரு தடை இருந்ததில்ல, அது எல்லாமே சரியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்களால் கூட ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிள்ளைங்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அவங்க மூலியமாகவே மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, வருமானம் வர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மே மாதத்தில் கட்டாயம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது நடக்கும். பிள்ளைங்களுக்கு வேலை இல்லையா, இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு அமரும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பூர்வ புண்ணியஸ்தானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால இதுநாள் வரையிலும் இருந்த பிரச்சனைகள், இன்னல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்போது இந்த போராட்ட
போராட்டமான மனநிலை கொஞ்சம் மாறும். முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இந்த குழப்பமான நிலையெல்லாம் கொஞ்சம் மாறி தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாமே உயரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு விதமான சங்கடங்களையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். மற்றவங்களாம் ஆச்சரியப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். உங்களுடைய நிலையை அடுத்த லெவலுக்கு சேமிக்கிறதுக்கான யோகம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். முடிந்தால் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.